இன்றைக்கி தவளை அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இதோ பாருங்க, இது புழுங்கல் அரிசி ரவாயாக அரைச்சின்னு வந்தது, இட்லி ரவா. இது இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் இட்லி ரவா தான் எடுத்துட்டுருக்கேன். இதை பாருங்கள், இந்த கப்பால் நான் 2 கப் போட்டுக்கிறேன். ரெண்டு கப்பு இட்லி ரவா போட்டுருக்கேன். அதே கப்பால் ஒரு அரை கப்புக்கு துவரம் பருப்பு. இது இதை ஊற வைக்கணும். சரியா? எல்லாத்தையும் ஒன்றா கூட ஊற வைக்கலாம். இது முதல்ல இருக்கணும். ஏன்னா இந்த பருப்பு இது நான் ரவான்றதுனால அப்படியே போட்டுட்டேன். இப்போ இந்த பருப்புகள்லாம் நம்ம அரைச்சிக்கணும். துவரம் பருப்பு இதோ அரை கப் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு கடலைப்பருப்பும் ஒரு அரை கப் போட்டுக்கிறேன். உளுத்தம் பருப்பு ரொம்ப வேண்டாம். ஸோ அதனால் நான் உளுத்தம் பருப்பு மட்டும் வெறுமை 1 ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். வெறுமை ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். அதோட நான் ஒரு 4 வர மிளகா, நான் கொஞ்சமாக தான் மிளகா போட்டுருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நிறைய போட்டுக்கோங்க. மிளகு கொஞ்சம் கூட எடுத்துட்டுருக்கேன். மிளகு, ஜீரகம் இது வரைக்கும் மிக்சியில் போட்டு இதை நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப கொரன்னு வேண்டாம், ரொம்ப நைஸாகவும் வேண்டாம். அந்த மாதிரி அரைச்சுட்டு இது எல்லாத்தையுமே கலந்து நம்ம ஊற வைக்கணும். எவ்வளோ நேரம்? ஒரு 5-6 மணி நேரம் ஊறித்துனா நிறைய, எவ்வளோ நேரம் ஊறினாலும் நல்லது தான். இதோ இப்போ இது மிக்சியில் அரைச்சிட்டு அதை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு, அதாவது இது அரைச்சிட்டு இதோடையே இந்த ரவாயோடையே சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா ஊற வைக்கணும். அது நல்லா ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம எப்படி தவளை அடை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். Thank you.